ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி லைஃப் வித் மில்லட்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னைக்கு ராகியில் நம்ம பூரி செய்ய போகிறோம். நார்மலாக மைதாவில் செய்வாங்க, கோதுமையில் செய்வாங்க. பட் நம்ம சிறுதானியங்களில் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா ராகியில் செய்வோம். சரியா? அதனால தான் ராகியில் செய்கிறோம். 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 ஈக்குவலாக போடும்போது தான் நல்லா நமக்கு போடுறதுக்கு நல்லா வரும். இல்லைன்னா ட்ரையாக இருக்கும். சரிங்களா? தனியாக நம்ம கோதுமையிலையோ மைதாலையோ போடுறதுக்கு பதிலாக சிறுதானியங்கள் கலந்து நம்ம அதுவும் மைதா எடுக்கக்கூடாது, கோதுமை தான் எடுக்கணும். சரிங்களா? அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம எந்த அளவுக்கு உப்பு தேவையோ ஒரு ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நீங்கள் பூரி போடுறப்ப என்ன மாதிரி மாவு பசைவீங்க அது மாதிரி தான். ஆனால் ரொம்ப ட்ரையாவோ ரொம்ப பிசுபிசுப்பு தன்மையோடையோ பசைஞ்சிடாமல் 2க்கும் நடுவாக இருக்கிற மாதிரி பசைஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா பூரியும் போடுற மாதிரி தான் இது. ஆனால் 2ம் நம்ம ஈக்குவலாக மாவு இதை எடுத்துக்கிறோம். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு போடணும். அப்போ தான் நம்மளால் நல்ல ஒரு சாஃப்டான பூரியை நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம பசைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பசைஞ்சு வச்சுக்கிட்டோம். இதை நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். மாவு ஊறுற 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம பூரிக்கு ஒரு மசாலா செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா தான். கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன், கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பொரியட்டும். ஓரளவு செவந்துடுச்சா கடலைப்பருப்பு? இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்ல பெருசு பெருசா ஒரு 2 பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ராகி பூரிக்கு கொஞ்சம் காரமும் புளிப்பும் இருந்தாதான் நல்லா இருக்கும் மசாலா அது சாப்பிட்டா. அதனால ஒரு 6-7 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு வெங்காயம் வதங்கின உடனே ஒரு அரை அங்குலம் 1 ஸ்பூன் இஞ்சி வச்சுக்கோங்களேன், கட் பண்ணா. அதையும் ஒரு 4-5 பல் பூண்டையும் நல்லா 1-2 தட்டி போட்டுருக்கேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சா? இப்போ ஒரே ஒரு தக்காளி, குட்டி தக்காளி தான், இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட, ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மசால் பொடி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி, தண்ணியில் வெங்காயம் நல்லா வேகணும். அதுக்காக தான் இருக்கணும். ஓரளவு கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா வெங்காயம்? இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 பாயில் பண்ண உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம். நீங்கள் உருளைக்கிழங்கை வேகாமல் கூட இதில் போட்டு இதுலேயே வேக கூட வைக்கலாம். நீங்கள் போட்டாச்சா? இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாமா? போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம். எதுக்காக தண்ணி தாராளமாக விடுறோம் அப்படின்னா, இந்த வெங்காயம் நல்லா குலைவாக வேகணும். ஸோ மூடி போட்டுடலாம். வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்குல்ல, இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கொத்தமல்லி தலைகளை நல்லா கை நிறைய அள்ளி போட்டணும். எப்போதுமே எல்லா டிஷ்ஷுக்கும் நம்ம கடைசி தானே போடுவோம். ஆனால் இதுக்கு அந்த மாதிரி இல்லாமல் இப்பயே போட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டுடலாம். கடைசியாக ஒரு சின்ன வேலை பார்க்கணும். நல்லா கொதிச்சிருச்சு, எல்லாமே பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாதாரணமாக கடைசியாக பூரி கிழங்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கடலை மாவு கரைச்சி விடுவீங்க. நான் எப்போவுமே பொரிக்கடலை தாங்க கரைச்சி விடுவேன். பொரிக்கடலையை நல்லா பொடி பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கரைச்சிக்குவேன். பொரிக்கடலையை அரைச்சிட்டு நல்லா அப்படி கரைச்சிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. எப்போவுமே கடலை மாவு கரைச்சி விட்டாலும் நீங்கள் அப்படியே விடக்கூடாது. நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு டீ வடிகட்டுறது இருக்கு இல்லையா, இப்போ நான் தெரில, வடிகட்டிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை உள்ளே ஊற்றிக்கலாம். வடிகட்டி ஊற்றுனீங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும். தெரிஞ்சு போன மாதிரி ஒரு மாதிரி ஆகும்ல, அது மாதிரி ஆகாது. நல்லா ஹையில் வச்சுட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா கொல கொலன்னு வந்துடும். நல்லா 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா அழகாக சூப்பராக வந்துடுச்சு.
கடைசியாக நம்ம ஒரு அரை லெமன். இது ஒரு காரம் புளிப்பு ஓட இருக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஆயிலை ஹீட் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னாக்கா நம்ம பூரி போட போகிறோம். அந்த மாவை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குல்ல. நம்ம இந்த மாதிரி போடுவோமோ அந்த மாதிரி. ரொம்ப தண்டியாகவும் போடக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் போடக்கூடாது. சரிங்களா? இப்போ நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. பூரி வந்து நல்லா எப்போதும் போல் வந்து நம்ம கோதுமை மாவை போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ஹீட்டாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில். ஆனால் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து போட ஆரம்பிக்கணும். அப்போ தான் இருக்குங்களா நல்லா புஷ்ஷுன்னு வருதான். நாங்கள் எங்கள் வீட்டில் குட்டி குட்டியாக தான் போடுவோம். ஏன்னா ஆயில் நிறைய ஊற்றி செய்ய வேணாம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதாக தான் போடுவேன். நீங்கள் எந்த ஷேப்பில் போடுவீங்களோ போட்டுக்கோங்க. நல்லா அப்படி புப்புன்னு வரும். நல்லா பார்த்தாவே தெரியும். அதே பூரி தான் நம்ம சாதாரணமாக போட்டப்போ செவந்திரப்பாக எடுப்போம்ல, அது மாதிரி எடுக்க வேண்டியதான். மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எண்ணெய்லாம் ரொம்ப குடிக்காதுங்க, நல்லாயிருக்கும். ஹையில் வச்சே செஞ்சிங்கன்னா எண்ணெய் குடிக்காது. நாங்கள் இந்த கிழங்கு, அதுவும் ஒரு வித்தியாசமான சுவையில் செஞ்சுருக்க கிழங்கும் ராகி பூரியும் வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான வாழ்வுக்குள் எல்லோரும் செல்வோம். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக. ஓகே, பாய்மா.